நாம் ஒவ்வொருவரும் பல நேரங்களில் சில பேருக்கு மனதளவில் அடிமைகளாகவே இருக்கிறோம். மற்றவர்கள் என்னை பற்றி தவறாக நினைக்கிறார்கள் என்ற பிரம்மை. சில நேரங்களில் அது உண்மையாக கூட இருக்கலாம். யார் உங்களை பற்றி என்ன நினைத்தால் என்ன? இந்த அவசர உலகில் யாருக்கும் உங்களையே நினைத்துக் கொண்டிருப்பதற்கு நேரமில்லை. பாசத்திற்காகவும் பணத்திற்காகவும் யாரிடமும் கையேந்தி நிற்க கூடாது என்று நினைக்கும் நீங்கள் இந்த விஷயத்தில் மட்டும் ஏன் இவ்வளவு பலவீனமாயிருக்கிறீர்கள்? மற்றவர்கள் என்னை பற்றி தவறாக நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் உங்கள் நிம்மதியை குலைத்துவிடும். எப்படிப்பட்ட சவால் வந்தாலும் நான் சாதித்து காட்டுவேன் என்று தன்னம்பிக்கையுடன் எழுந்து நிற்கும் நீங்கள் ஏன் இந்த விஷயத்தில் கீழே இறங்கி விடுகிறீர்கள்? அவர்கள் என்னை கேவலப்படுத்தினார்கள், அசிங்கப்படுத்தினார்கள், அவமானப்படுத்தினார்கள், அவமரியாதை செய்தார்கள் என்றெல்லாம் சொல்லி மனதில் ஒரு வகையான வலியை ஏற்படுத்தி உங்களை நீங்களே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையின் திறவுகோலை மற்றவர்களின் கையில் கொடுத்து விடாதீர்கள். எல்லோர் வாழ்க்கையிலும் சில சந்தர்ப்பங்களில் நாம் சார்ந்திருந்த அத்தனை நபர்களும் நம்மை விட்டு பிரிந்து சென்று விடுவார்கள். கரையேற தடம் கிடைக்காதா என்று கவலைப்பட்டு நிற்போம். ஆனால் சுற்றி பார்த்தால் யாரும் இருக்க மாட்டார்கள். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து நீங்களே உங்களுக்கு விலங்கிட்டு சிறைப்படுத்தி வாழும் வாழ்க்கை வீணான வாழ்க்கை. இயேசு உனக்காகவும் சிலுவையில் மரித்தார் என்பதை மறந்து விடாதே. உங்களுக்குள் இருப்பவர் மிகப்பெரிய போர் வீரர். உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுவார். உங்கள் பிரச்சனைகளை அவர் கரங்களில் ஒப்படைத்து விடுங்கள். மற்றவர்களை பற்றி யோசிப்பதை நிறுத்தி விடுங்கள். உங்களை பற்றி யோசிக்க தொடங்குங்கள். பிறர் கண்ணீர் வடித்துவிடக் கூடாது என்று கவனமாக பேசும் நீங்கள் ஏன் பிறர் நம்மை பற்றி தவறாக நினைக்கிறார்கள் என்று நினைத்து கண்ணீர் வடிக்கிறீர்கள்? உங்கள் சார்பில் தேவனாகிய கர்த்தர் இருக்கும் போது ஏன் நீங்கள் பயப்பட வேண்டும்? அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உன் இருதயத்தின் எண்ணங்கள் அவருக்கு தெரியும். நம் கடந்த கால கசப்பான அனுபவங்களே நமக்கு நெருக்கமான நபர்களிடம் சொல்வது வழக்கம். நாம் நம் ஆறுதலுக்காக சொன்னாலும் அவர்கள் அதை நம் பலவீனமாக மனதில் பதித்து வைத்துக் கொள்வார்கள். அதே நபர்கள் ஒரு நாள் நமக்கு எதிரியாக மாறும் போது நம் பலவீனங்களை சொல்லி அவமானப்படுத்துவார்கள். கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், சகோதரர்கள், உறவுகள் என்று யாராக இருந்தாலும் அப்படித்தான். முடிந்தவரை உங்கள் கடந்த கால கசப்பான அனுபவங்களை யாரிடமும் சொல்லாதீர்கள். அதை தேவனின் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்து விடுங்கள். உங்கள் கண்ணீரை அவர் துருத்தியிலே பாதுகாத்து வைத்து அதற்கான பலனை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் தவறு செய்திருந்தால் அதை மன்னித்து உங்களை பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். கவலைப்படாதீர்கள். ஆமென்.